எவ்வளவு நேரம் ஆகுங்க ஒரு பாடலை வந்து நீங்க எழுதி அதை நீங்க முழுமையா ஒருத்தட்ட கொடுக்கணும்னா? எனக்கு அவ்வளவுதான், ஒரு 20 நிமிஷமே அதிகம். புரட்சி தமிழனடா, புன்னகை மன்னனடா, புலிப்பால் பற்று உள்ள சிங்க தமிழனடா. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு நெய்யுமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க வீராயி. பீமன் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல காணொளிகள் வந்து நான் வெளியிட்டு இருக்கேன். பல பிரபலங்களை சந்திச்சு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த விதத்துல ரொம்ப நம்ம மனசுக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள், கிராமிய பாடல்கள் மற்றும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பயணங்கள், பல ஜாம்பவான்களை இந்த தேனி மாவட்டம் வந்து கொடுத்துருக்கு. அந்த வகையில யதார்த்தமா சந்திச்ச அப்பா அவர்களை வந்து ராஜாங்கம் அவருடைய பாடல்கள், அவருடைய பேசக்கூடிய அந்த ஒரு நடை, அது இருக்கக்கூடிய ஒரு நயம், இதெல்லாமே ரொம்ப ஈர்த்தது என்னைய. அதனால உடனே அவர்கிட்ட நேரம் கேட்டு கொஞ்சம் கலந்து பேசணும்னு நினைச்சேன். அவருடைய முழு பயணம் எனக்கு பெருசா தெரியாது. இன்னைக்கு அவர்கிட்ட கலந்து பேசி பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். அந்த விஷயத்துல அப்பா ராஜாங்க அவர்களை நான் வந்து வரவேற்கிறேன். வணக்கங்க. வணக்கங்க. உங்க சந்திச்சதுல எனக்கு ஒரு அளவற்ற மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, நான் பிறந்த ஊரு, எனக்கு சொந்தமான ஒரு இடத்துல இருந்து ஒரு கலைநயம் சார்ந்த ஒரு பயணத்துல இருக்கக்கூடியவங்களை வந்து பார்க்கும்போது எனக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதோட அடிப்படைதான். உங்களை பத்தி நீங்க எப்படி, உங்களுடைய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், உங்களுடைய பாடல்கள், வரிகள், உங்ககிட்ட பேசும்போதேவும் அந்தந்த இடத்துலயும் ஸ்பான்டேனியஸா நீங்க அந்த பாடல் வரிகளை உருவாக்குறதுங்கிறத வந்து எனக்கு பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே எனக்கு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்றீங்க. அதாவது நான் தேனி மாவட்டம், கோடாங்கிப்பட்டி நம்ம சொந்த ஊருங்க, பூர்வீக ஊரு. நான் வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஜவுளி வியாபாரிங்க. சரிங்க. ஆனா ஜவுளி வியாபாரம் பார்த்துட்டு வரைய ரெஸ்ட் இருக்கிற நேரங்களில் சில பாடல்கள்லாம் நான் எழுதுவேன். இந்த மாதிரி பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், தம்பாங்கு பாடல்கள் எல்லாமே ஒரு 500 பாடல்களுக்கு மேல நான் எழுதியிருக்கிறேங்க. விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே பாடல் நான் எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நடைமுறைகள். கொஞ்ச நாள் நான் மதுரையில வேற ஒரு 40 வருஷம் இருந்தேன். இருந்துட்டு இப்ப நான் இங்க வந்து இந்த கலை பயணத்துல போய்கிட்டு இருக்கேன். இதனுடைய தொடர்பாக ஒரு படங்கள் சான்ஸ் எனக்கு கிடைச்சு ஒரு 4-5 படம், 6 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதிருக்கேன். இந்த பொசிஷன்ல என்னுடைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாட்டுப்புற பாடல் கலைநயத்து மேல உங்களுக்கான ஆர்வம் வந்து பிறகு ஆரம்பத்துல இருந்தே இருந்ததுங்களா, இல்ல இடையில எங்கேயாச்சும்? இல்லைங்க, இது வந்து இயற்கையிலேயே எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அந்த ஈர்ப்பு இருந்துச்சுங்க. ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த ஈர்ப்புனால நான் சில இதுகள் அப்பவே நான் பார்த்தேன். அப்பவே நான் அதை எழுதிடுவேன், பாடிடுவேன், படிச்சிருவேன். அந்த மாதிரி. ஆமாங்க. ஒரு சில பாடல்கள் எங்களுக்காக பாட்டிடுவீங்க. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு நெய்யுமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க வீராயி, மாரியம்மன் கோவில் போவராமாயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு நெய்யுமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க வீராயி, மாரியம்மன் கோவில் போவராமாயி. கண்ணாட்டி பெத்த புள்ள கலகலன்னு சிரிக்கிதப்பா, பெண்ணரசி பெத்த புள்ள வீராயி, பெருமையோடு சிரிக்கிதப்பா ராமாயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு நீயுமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க வீராயி, மாரியம்மன் கோவில் போமராமாயி. இந்த மாதிரி வரிகள். இப்ப இந்த பாடல்கள் வந்து இப்ப நீங்க திரைப்படங்கள் நானா சொந்தமா எழுதுறதுங்க. இதுக்கு நீங்க தயாரிக்க வேண்டியது இருக்குமா? அதாவது முன்கூட்டியே வந்து இந்த பாடல் வரிகள் இப்படி எழுதணும், இப்ப இந்த இடத்துல வந்து இப்படி வந்து எவ்வளவு நேரம் ஆகுங்க ஒரு பாடலை வந்து நீங்க எழுதி அதை நீங்க முழுமையா ஒருத்தட்ட கொடுக்கணும்னா? எனக்கு அவ்வளவுதான், ஒரு 20 நிமிஷமே அதிகம் தான். 20 நிமிஷம் தான் அதிகம். ஆமா. இப்ப ஒரு லொகேஷன் சொல்றீங்க, ஒரு சிச்சுவேஷன் சொல்றீங்கன்னா அப்பவே நான் அதை எழுதிடுவேன். இல்ல, நான் ஒரு நேர்காணல பார்த்திருக்கேன். நிறைய பேர் அனுபவ ரீதியா சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நம்ம பயங்கரமா மெகா ஹிட்டா கேட்டுட்டு இருக்க பாடல்கள் எல்லாத்தையுமே இளையராஜா அவர்கள் 10 நிமிஷத்துல மிட்ட சொல்லுவாங்க.
அந்த சொன்ன உடனே இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும் அந்த பாட்டு. ஆனா எவ்வளவு நேரம் எடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன தம்பி படத்துல இருக்கக்கூடிய 6 பாடல்களுமே பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கேவும் 3 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அதாவது அவங்க ரூமுக்குள்ளேயே வச்சு இருந்து இது பண்றாங்க. அதே நேரத்துல அவங்க வந்து அந்த மியூசிக் போட்டு இது பண்ணல. அது ஆரம்பத்துல பாட்டு வந்து உங்களுக்கு எழுதி கொண்டுட்டு போயிருவாங்கல்ல, அதுக்கு மெட்டமைக்கிறது தானே அவங்களுடைய வேலை. அப்படி இருக்கும். ஆமா, அதே மாதிரி பாடல் வரிகளுமே உறுதி பண்றது. ஆமா, அதை ஒண்ணு ரெண்டா பாட்டுல சேஞ்ச் பண்றத. இப்ப நீங்க இந்த சிங்க முகத்தை அப்படி புளிய சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள். ஆமா, அந்த மாதிரி. அது நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தேன், சொல்லுங்க. இப்ப எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு புலி ஒரு ஒப்பிட்டு வச்சு அவர் வந்து அந்த புலி சின்ன வச்சிருக்கிறதுனாலயும் அவரை நாங்கெல்லாம் தாய் புலின்னு கூப்பிடுறதுனாலயும் இத ஒரு கருத்தை ஒரு இதா வச்சு எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பாடல் பண்ணி கொடுக்க முடியும். சிங்கத்தமிழனடா சிங்கத்தமிழனடா புன்னகை மன்னனடா புலிப்பால் பற்று கொண்ட சிங்கத்தமிழனடா சீமான் என்ற பெயரெடுத்த சிங்கத் தலைவனடா நாம் தமிழர் கட்சிக்கு அவரே தலைவனடா புரட்சி தமிழனடா புன்னகை மன்னனடா புலிப்பால் பற்று உள்ள சிங்கத் தமிழனடா. ரொம்ப சிறப்பு. சிங்கத்தையும் புலியையும் தனித்தனியா சொல்லாம சிங்கத்தை அப்படியே வச்சு அதுக்கு புலிப்பால் ஊட்டி அதோடைய உணர்வை கொண்டு வந்துட்டீங்க உள்ள. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சிறப்புங்க. இப்ப இந்த சினிமாங்கிற ஒரு பயணத்துல உங்களுக்கு எப்படிங்க அமைஞ்சிருக்கு? இது வரைக்கும் நீங்க எப்ப வந்து ஒரு முதல் படம் நடிச்சீங்க, இல்ல உங்களுடைய பாடல்கள் வந்து ஏதாச்சும் எழுதுனதுல இப்ப வெளியில வந்திருக்கா அப்படின்னு உங்களுடைய? இன்னும் எதுவுமே நான் எழுதுனதுல வந்து பாடல் வந்து இல்லாத படத்துக்கு இப்ப நான் எழுதியிருக்கிறேன். ஒரு 6 படத்தை சொன்னேன், 6 படத்துக்குமே பாடல் எழுதியிருக்கிறேன். ஆனா இன்னும் வந்து படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க. சரிங்க. ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னா அது கொஞ்சம் மக்கள் மத்தியில கொஞ்சம் ரீச் ஆகும். ஆனா அது இன்னும் வெளியில வராம இருக்கு. சரி சரி. அது அந்த இன்னும் வந்து கருவில இருக்க. ஆமாங்க ஆமாங்க ஆமா. சிறப்புங்க. இப்போ இந்த பாடல்கள் இவ்வளவு தூரம் எழுதி இருக்கீங்கல்ல, ஆமாங்க, இதன் மூலியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு என்னங்க? அப்படி சொல்ல முடியாதுங்க. அதிகமா நான் அப்படி சொல்ல முடியாது. ஆனா அது இப்ப நான் செய்யறேன்னு சொன்னா இது வந்து மக்களுக்கு தெரியுமாங்கிறதே எனக்கு இன்னும் அது ஏன் நான் கேள்வியை முன் வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு திறமை. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு ஜவுளி வியாபாரம் பாக்குறோம். ஆமாங்க ஆமாங்க ஆமா. அப்படிங்கிறப்ப நீங்க கண்டிப்பா இந்த கலை பயணத்துல நீங்க வருமானத்தை எதிர்பார்க்கல. ஏன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஆமாங்க. அப்ப உள்மனத்துல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பா நான் என் வேலையை செஞ்சிடுறேன், அதுக்கான பலன் கிடைக்கும் போது கிடைக்கட்டுங்கிற அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த கேள்வி ஏன் நான் முன் வச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இதே திறமை இருக்கக்கூடிய கலைநயம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதை வந்து ஒரு வருமானமா மாத்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்களாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு கேள்வி கேட்டேன். சரிங்க. இப்ப இந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது எப்பங்க உங்களுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சீங்க? நான் நல்லா பாடுவேன், இந்த நாட்டுப்புற பாடல் நான் நல்லா பாடுவேன் அப்படிங்கிற ஒரு தருணம் எப்ப நீங்க அதை உணர்ந்தீங்க? இப்போ இந்த நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டு வரலாம் இல்லைங்களா, வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்கீங்களா, எனக்கே அந்த கற்பனை வருங்க. அப்ப இத வந்து நம்ம வர்ற கற்பனையை எழுதணும்ன்ற மாதிரி ஆரம்பிச்சுதான் அதை நான் அப்பவே எழுதுவேன். இப்ப கூட சமீபத்துல நான் மதுரையில விவசாய கல்லூரிக்கு என்னைய சிறப்பு விருந்தினரா கூட்டு போயிருந்தாங்க. அதுக்கு முதல் நாள் தான் நான் அந்த இடத்துல விவசாயிகளுக்காக ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அந்த பாடலை தான் நான் அங்க பாடினேன். இப்ப எங்களுக்காக அது ஏரோட்டும் உழவனப்பா சோறூட்டும் தலைவனப்பா சோறூட்டும் தலைவனுக்கு சோகக்கதை அதிகமப்பா 5-6 வருஷத்துல அதிக மழை இல்லையப்பா 5-6 வருஷத்துல அதிக மழை இல்லையப்பா நட்ட பயிறு கருகிடுச்சு நடுப்பயிறு உருகிடுச்சு நட்ட பயிறு கருகிடுச்சு நடுப்பயிரோ உருகிடுச்சு வாங்கி போட்ட உரத்துக்கெல்லாம் வட்டி எங்கே பெருகிடுச்சு வாங்கி போட்ட உரத்துக்கெல்லாம் வட்டி எங்கே பெருகிடுச்சு கடங்கார குடும்பம் என்று கணக்கேடு சொல்லிருச்சு விவசாய குடும்பம் என்று வீதியிலே தள்ளிடுச்சு தமிழ்நாட்டு குடும்பம் என்று தமிழேடு சொல்லிடுச்சு
இப்பேறுபட்ட நாட்டினிலே நாம் பிறந்தது ஒரு குற்றமென நல்லவங்க வாழ்க்கையில பல துயரங்களை நானு கண்டேன். விவசாய குடும்பம்னு இனி நான் வாழ விரும்பல, கடங்கார குடும்பம்னு நான் கணக்கேடு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இதுலதான் வந்து அவர் தற்கொலை போற அளவுக்கு இந்த வரிகள்லாம் வரும். எல்லாம் முழுசா ஆமா. அஞ்சாதே கலங்காதே விவசாய பெருமகனே, இனி வரும் காலத்துல நல்ல மழை இருக்கு, நலமாக வாழ்ந்திடுவாய், உன்னுடைய வீட்டினிலே மங்களங்கள் குவிந்திருக்கும், அஞ்சாதே கலங்காதே விவசாய பெருமகனே. ரொம்ப சந்தோஷம். விவசாயிகளுடைய பின்னணிக்கு பின்னால சீமான் தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். உங்க பாடல் வரிகள் வந்து உரத்துல ஆரம்பிச்சு, அவங்க கடன்ல ஆரம்பிச்சு, அவங்க கண்ணீர்ல ஆரம்பிச்சு வந்து வித்தியாசமா இருந்தது. எனக்கு ஆக்சுவலா உண்மையிலேயே ரொம்ப பொறாமையா இருக்கு. நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருந்துருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நான் வந்து யோசிச்சு பாக்குறேன். இப்போ உங்களுடைய முதல் திரைப்படம் ஒரு நீங்க நடிச்சதுல எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? எந்த ஊர்ல இருந்து? அதாங்க, நாம எனக்கு முத கேமரா வச்ச இடம் வந்து திருச்செந்தூர் மணல்ல அந்த முருகனுடைய சன்னிதானத்துல எனக்கு கன்னிச்சாமிங்கிற படத்துக்காக எனக்கு கேமரா வச்சாங்க. அங்கதான் என்னுடைய ஷாட் ஆரம்பமாச்சு, வாழ்க்கை பயணத்தினுடைய இது. அதுல இருந்து அப்படியே சரிங்க. இப்ப சினிமா துறையில கூடிய ஒரு சில பிரபல நடிகர்கள் யாராச்சும் உங்களுக்கு தொடர்புல இருக்காங்களா, இல்ல உங்களுக்கு அறிமுகம் இருக்காங்களா? இருக்காங்கய்யா. இப்ப இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்னால அந்த தொடர்பு பேர் மட்டும் இருக்குங்க. அவரு கந்தசாமியா இருக்கிறாரு, முருகேசனே அவரு இருக்கிறாரு, இந்த மாதிரி இப்ப நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் பேரு கண்டு ராஜபாரதின்னு சொல்லி அவரு ஜெயா டிவில ஒர்க் பண்றாருங்க. அவரு என் கூட நடிக்கிறாரு, அவரு இந்த தொடர்புல இருக்கிறாரு. இப்படி பல இதுகள்லாம் வந்து இருக்கிறாங்க. நாங்க போகையில ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். சரிங்க. இப்ப இந்த கலை பயணம் பயணிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய இருக்கிற இடம், உங்களுடைய வயது, இந்த காரணத்தின் அடிப்படையிலுமேவும் இதுக்கப்புறம் உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வருதுன்னா நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஏத்துக்கிறோம். இன்ன வரைக்கும் நான் என்ன ஒரு திருப்திக்கான நான் வெளியில வரல, வெளிச்சத்துக்கு வரல. இந்த மாதிரி நீ மற்ற கேட்டாங்கன்னா அனைத்து இதுக்குமே நான் பாடல் எழுதி கொடுக்கறதுனாலும் சரி, பாடல்களும் சரி, அதே நேரத்துல நடிக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இனிமேல் நான் ரெடியா இருக்கிறேன். அப்ப அந்த ஒரு விஷயத்துங்கிறப்ப உங்களுடைய தொடர்பு என்ன எங்களுடைய நேயர்களுக்காக நீங்க சொன்னீங்கன்னா, ஐயா ராஜாங்கம் அவர்களுடைய தொடர்பு என்ன நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள், நீங்க இருக்கக்கூடிய குறும்படங்கள், நீங்க இருக்கக்கூடிய திரைப்படத்துல வந்து இந்த மாதிரி கலைநயமிக்க நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐயா ராஜாங்கம் அவர்களோட தொடர்பு கொண்டு அதுக்கான வாய்ப்பு உருவாக்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐயா உங்களோட தொடர்பு என்ன மட்டும் அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஐயா என் பேரு ராஜாங்கம்ங்க. 98 425 91 803 என்னுடைய நம்பர். இருப்பிடம் கோடாங்கிபேட். உங்க தொடர்பு என்ன இன்னும் ஒரு முறை சொல்லிருங்க. 98 425 91 803. சிறப்பு. இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து வெளியே வரணும். இன்னைக்கு என்னதான் வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் வந்து முன்னால வந்திருந்தாலும் லட்டுன்னு சொன்னா இனிக்காது, அதை சாப்பிட்டாதான் இனிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறதுனால இந்த மாதிரி கலைஞர்களுடைய வார்த்தைகள் சினிமா துறையில வந்து பிரதிபலமா இருக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரமா இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத ஐயா அவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அழைச்சு அவங்ககிட்ட பேசணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பீமன் வலையொலிக்கு எனக்கு நீங்க உங்களுடைய அறிமுகத்தை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு நீங்க வந்து இந்த பேட்டியை எடுத்து மக்களுக்கு இதை ரீச் பண்ற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுனதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.